அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நுரையீரலில் அதிகமான அந்த நச்சுகள் சேரும். இதனால் தோல் நோய்கள் அது முற்றுனா கேன்சர் வரைக்கும் போகுதுங்க. இன்றைக்கி பழங்களில் கூட பழுக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. பெரியவங்க அதை சாப்பிட்றது இல்லை. அதாவது குடலை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த டீவார்மிங் பண்ணுறதையும் செய்கிறதில்ல. ஈஸியாக குணப்படுத்தி அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றலாங்க. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னா, நம்ம சூஜோக் மெத்தடில் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் கைக்குட்டை புள்ளிகள், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி சூஜோக் மெத்தடில் பார்த்திங்கன்னா, இந்த நச்சு கழிவுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற நவீன இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸுங்கிறது நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு குடலில் கழிவுகள் சேருது. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய இந்த நச்சு கிருமிகள் நிறையா அதில் நிறமிகள்னு சொல்லுவோம். அது கெமிக்கல்ஸ் அதிகமான உள்ள நிறமிகள் நிறையா சேர்த்துறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நுரையீரலில் அதிகமான அந்த நச்சுகள் சேரும். இதனால் தோல் நோய்கள் அது முற்றுனா கேன்சர் வரைக்கும் போகுதுங்க. அப்போ இன்றைக்கி பழங்களில் கூட பழுக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. கெமிக்கல் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க மாம்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இதில் கலரு வர்றதுக்காக நிறமிகள் நிறையா இன்ஜெக்ஷன் மூலயமா செலுத்துகிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணி சாப்பிடும். தெரியாமல் சாப்பிட்டுட்டாலும் அந்த உடம்புல சேர்ந்துருக்கிற கழிவுகளை நம்ம ஒரே ஒரு புள்ளியில் ஈஸியாக குணப்படுத்தி அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றலாங்க. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலுங்க. ரெண்டு பக்கமும் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம செஞ்சாலே போதும். அப்போ இடதுகை ஆள்காட்டி விரலை பார்த்திங்கன்னா 3 விதமான ஜாயிண்ட் இருக்குது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு, மிடில் ஜாயிண்ட்டு, இது தேர்ட் ஜாயிண்ட் சொல்லுவோம். அந்த மிடில் ஜாயிண்ட்டு வெளிப்பக்க ஓரம் அந்த ஜாயிண்ட் ஒட்டி உள்ள கீழே உள்ள புள்ளி தான் இது. நுரையீரல் சுத்தப்படுத்தும் புள்ளிங்க. இது நுரையில் இருக்கிற நச்சுக்கள் கழிவுகளை, இரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டார் மேக்னெட்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டை வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களோட அந்த கழிவுகள் எல்லாமே சுத்தமாயிருங்க. இது இல்லை சார், எங்ககிட்ட இது இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த மேக்னெட் இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், இந்த மேக்னெட் இல்லாமல் க்யூர் பண்ண முடியுமான்னா, நீங்கள் மிளகு வச்சு கட்டினாலும் சரியாகும். அதாவது ஆள்காட்டி விரல் நடு ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே அந்த வெளிப்பக்க ரேகை ஒட்டி உள்ள புள்ளியில் ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டினாலும் கேட்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட் வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னாலும் சுத்தமாகும். அடிக்கடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பேதிக்கு கொடுக்கணும். அதாவது பேதி மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். இல்லை டிவார்ம் சொல்லக்கூடிய மாத்திரைகள் இன்றைக்கி ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்க, வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது நமக்கு கழிவுகள் சீக்கிரம் எல்லாமே வெளியில் வந்துடும், தேங்காது. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெரியவங்க அதை சாப்பிட்றது இல்லை. அதாவது குடலை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த டீவார்மிங் பண்ணுறதையும் செய்கிறதில்ல. அதே மாதிரி பேதி மாத்திரையும் எடுத்துக்கிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் நீங்கள் வருஷம் ஒரு தடவையாவது பேதிக்கு எடுத்திங்கன்னா தான் குடல் சுத்தம் ஈஸியாக பண்ண முடியும். அது கூட இந்த மேக்னெட் வச்சுட்டு வாங்க. வெகு விரைவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நச்சுக்கள் ரத்தத்தில் கலந்துருந்தாலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுத்தமாயிரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த பதிவு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் சாரோட நம்பர் கீழே இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.